தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். கார்த்திகை மாத ராசி பலனை பார்த்துட்ருக்கோம். இப்போ துலா ராசி. இந்த கார்த்திகை மாதம் துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும். மனசு சந்தோஷமாக இருக்குன்னு தான் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. மனசு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். வேலை இருக்கும், நல்ல சம்பளம் இருக்கும், அங்கே நிம்மதி இல்லாமல் இருக்கும். வெறும் பணத்தால் மட்டுமே நிம்மதியை கொடுத்துருன்னா கண்டிப்பாக முடியாது. நல்ல வருமானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க படிக்காமல் இருக்கும், நிம்மதி கட்டிச்சேன். நல்ல வருமானம் இருக்கும், கணவர் தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தூரத்துக்கு போட்டுருவாங்க, நிம்மதி கெட்டு போயிடும், கணவரால் வர முடியாது. ஆரோக்கியமான சாப்பாடு, வீட்டு சமையலுங்கிறது வேறு, மனைவி கையால் வாங்கி சாப்பிட்றது, மனைவி கையால் உணவுங்கிறதுங்கிறது வேறு. அது ஒரு சந்தோஷம். வாழ்க்கையில் மனைவியோடு வாழ்ந்து சந்தோஷமான குடும்பம் நடத்துகிறவனுக்கு தெரியும் அதனுடைய அருமை என்னென்னு. அதனால் சந்தோஷம் ஏதோ ஒரு வகையில் பாதிச்சுக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ கொஞ்சம் பாதிப்பில் இருக்கீங்க. இது ஒரு 2 மாதத்துக்கு தொடரும். பாக்கியங்கள் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. என்ன தான் 2ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் 2ஆம் இடம்ங்கிறது குடும்பத்தில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட வேறு விதமான பாக்கியங்கள் எல்லாமே அங்கே தடைப்படும். குடும்பத்துக்கு தேவையானதை செய்யக்கூடிய பணம் இருந்தாலும் கூட அந்த செலவு முறையற்ற செலவுகள், தேவையில்லாத செலவுகள்ங்கிறது அங்கே ஏற்படுத்தும். பிள்ளைங்கள் இந்த காலேஜில் சேர்த்தலாமா, அந்த காலேஜ் சேர்த்தலாம், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து இந்த ஸ்கூலில் சேர்த்தலாமா, அந்த ஸ்கூலில் சேர்த்தலாமா, இதுதான் பிரச்சனை. எங்கே சேர்த்தலான்னு முடிவு பண்ண முடியாது. ஒரு இடத்துல சேர்த்துருவீங்க, சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அந்த பணத்தை விட்டுட்டு திரும்ப வேறு ஸ்கூலுக்கு சேர்த்துறது. இதை சேர்த்துவீங்க, ஒரு வேலையில் சேருவீங்க, ஒரு 2 மாதம் கூட செய்ய முடியாது, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டு திரும்ப இன்னொரு கம்பெனிக்கு போகுது. இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் வேறு. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை சனியும் பார்க்குறாரு. ஆனால் குரு பார்க்குற வலிமையில் சனி எங்கே பார்க்கல, அதனால கெடுக்க மாட்டார். ஆக இவ்வளோ நாளும் நான் சொன்ன இந்த பாதிப்பில் இருந்தவங்க இப்போ நல்லா இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கை அமையும், நிம்மதி கிடைக்கும். தொழில், உங்களுக்கு தொழில் வளம், தொழில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க, அதாவது தொழில் 2 விதம் உண்டு. சனியும் வேலைக்கு, அதாவது என்ன சொல்கிறேன், தொழிலை பற்றி பேசக்கூடியது 2 கிரகம். சனியும் தொழில் பற்றி பேசும், சூரியனும் தொழிலை பற்றி பேசும். சனி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவன், உடல் உழைப்பால் சம்பாதிப்பவன் சனி. வேலை கொடுத்து சம்பாதிக்கிறவன் சூரியன். 10 பேருக்கு வேலை கொடுத்து அதன் மூலிமா அவங்க ஒவ்வொரு ஆளுக்கும் அவன் செய்கிற இதில் ஒரு பர்சன்டேஜ் லாபம் எடுக்கிறது, வேலை கொடுத்து சம்பாதிக்கிறது. ஆக சூரியன் சனி இந்த அமைப்பில் இன்றைக்கி ராசி 2ஆம் இடத்தோடு உங்களுக்கு 11ஆம் அதிபதி குருவின் பார்வையில் தொடர்பு கொள்கிறார். 3, 6 கூடையவராக இருந்தாலும் அந்த பார்வைங்கிறது சிறப்பு இல்லையா? அதனால் புதுசாக நீங்கள் கடன் வாங்கி மூலதனத்தை போட்டு தொழில் பண்ணக்கூடியவங்க நல்லா தான் இருப்பீங்க. ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சு நஷ்டப்பட்டு அந்த நஷ்டத்தை இப்போ கட்டிக்கிட்டு இருப்பீங்க. இனிமேல் படிப்படியாக உங்களுக்கு அந்த அமைப்பில் எல்லா அமைப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். துலா ராசிக்கு 8இல் குரு மறைகிறது உங்களுக்கு நல்லது. 3க்கு 8இல் மறைகிறார், 6க்கு 3இல் மறைகிறார். 6ஆம் பாவத்துக்கு 3இல் மறைகிறது கடனை குறைக்கும். ராசிக்கு 8இல் மறைகிறதும் கடனை குறைக்கும். 3ஆம் அதிபதி 8இல் மறைவு, 6ஆம் அதிபதி 8இல் மறைவு. சரி, மறைஞ்சார், தனபாவத்தை பார்க்குறார், பார்க்குற இடத்த வளர்த்துவார். உங்களுக்கு வருமானத்தை வளர்த்துவார், வருமானத்தை கூட்டியார், சுபகாரியத்தை கூட்டுவார், எல்லாமே செய்வாருங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. எந்த படிப்பில் சேர்த்தலாம் குழந்தைங்களா அப்படின்னு நினைக்கிட்டு இருந்த உங்களுக்கு நல்ல கல்வி அமைப்பில் ஒருத்தர் சேரக்கூடிய அமைப்பு அங்கே வந்துடும். ஏன்னா இப்போ இருக்கிற அமைப்புக்கு துலா ராசியை சேர்ந்த நண்பர்கள் 2 சுபகிரகங்கள், அதாவது 3, 6 கூடையவர் 8இல், அதாவது ராசி அதிபதியும் குருவும் பரிவர்த்தனை இருக்காங்க.
பரிவர்த்தனை என்றாலே இந்த 3-8 பரிவர்த்தனை, 6-8 பரிவர்த்தனை, 8ஆம் இடம் தூர இடங்களுக்கு நகர்த்தம், என்ன 6ஆம் இடமும் தூர இடங்களுக்கு நகர்த்தம், வெளியூரில் போய் சம்பாதிக்கிறது, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது, வெளிநாட்டில் வேலை தேடி போகிறது, இங்கேருந்து மாற்று, அதாவது அடுத்த ஸ்டேட்டுக்கு, வேறு மொழி தெரியாத ஸ்டேட்டில் போய் தொழில் பண்ணுறது, இதெல்லாமே 8ஆம் இடம் தான் செய்யும். ஆக 8ஆம் இடம் உங்களுக்கு அது செய்யும்போது இடமாற்றங்கள் ஏற்பட்டு தூர இடங்களுக்கு நகர்ந்து அங்கே மூலியமாக பொருள் ஈட்டுறது, சம்பாதிக்கிறது, பெருந்தொகைன்னு சொல்கிறான். பெருந்தொகையாக சம்பாரித்து வீட்டுக்கு அனுப்பிச்சு வீட்டினுடைய வளர்ச்சி, வீடு கட்டிகிட்டு இருக்கிறான் ஒருத்தன், மாதத்துக்கு 1 லட்ச ரூபா உங்களுக்கு தேவைப்படுது, மாதம் பண்ணி அனுப்பி பணம் அனுப்பி வீட்டை கட்டி முடிப்பான். அது ஒரு பெரிய பட்ஜெட் போட்டிருப்பான். அது ஏற்கனவே ஒரு 50 லட்சம் 40 லட்சம் போட்டிருப்பான். கொஞ்சம் பணம் பற்றாக்குறையாக இருக்கும். அந்த பற்றாக்குறைக்கு உண்டான பணத்தை அவன் போய் சம்பாரித்து கட்டி கடன் இல்லாத லைஃப்பை உண்டு பண்ணிக்குவான். குடும்பத்தில் எல்லாருமே வருமானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்துடுறாங்க. குடும்பத்தில் எல்லாமே வருமானம் பண்ணுவீங்க. 3 பேர் இருந்தாலும் 4 பேர் இருந்தாலும் வருமானத்தில் தான் இருப்பீங்க. அது எந்த திசையாக நடந்துட்டு போகுது. கொஞ்சம் மன உளைச்சல் இல்லாமல் தான் இருப்பீங்க. துலா ராசிக்கு 5ல் சனி இருக்குது சார். 5ல் சனி தான் அவர் வீட்டில் அவர் இருக்கட்டும், அவர் ஒன்றும் பாதிப்பெல்லாம் தர மாட்டார். உங்களை பார்க்க கிடையாது. அவர் 2ஆம் இடத்தையும் அவங்க ஒன்றும் பெருசாக பார்க்க கிடையாது. அவரெல்லாம் ஒரு 28 டிகிரி போயிட்டார், 30 டிகிரிக்கு போயிட்டார். அந்த கோட்டில் நிற்கிறார் சனி. முழுமையாக கும்பத்தில் இல்லை. அதனால் அதை 2ஆம் இடத்தை பார்க்குங்கிறதெல்லாம் நீங்கள் கணக்கில் கொண்டு வர வேண்டாம். பாதிப்பு இருக்குதுங்கிறதெல்லாம் நினச்சிக்க வேண்டாம். அது மாதிரிலாம் இல்லை. ஒரு கவலை இல்லாத மணி. இப்போ சனியினுடைய வேலையே இப்போ கடந்த 2 வருஷமாக கும்பராசி, துலா ராசிக்காரங்க எல்லாமே குடும்பத்தில் ஒரு சஞ்சலமும் சிக்கலும் குழப்பமும் இப்படி இருந்தீங்க. குடும்பஸ்தானம் எப்பயுமே சனி பார்த்தா குடும்பத்தை பிரிப்பார் இல்லையா? 2ஆம் இடம் குடும்பம் அப்படின்னு சொல்லுது. அந்த அதிபதி சுக்கிரன் முதல்ல மறைஞ்சிருக்காரு. இப்போதைக்கு அவர் அந்த இடத்த தான் பார்க்குறாரு, அந்த அதிபதியை பார்க்கல. அப்போ கொஞ்சம் லக்ஸரியாக தான் இருப்பீங்க, நல்லா தான் இருப்பீங்க, வெளியில் இருப்பீங்கிற ஒரு விதி. ராசிநாதன் மறைஞ்சி ராசிக்கு அதிபதி 3ல் மறைஞ்சி அந்த மறைந்த வீட்டுக்காரங்க 8ல் மறைகிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் தூர இடங்களுக்கு போவீங்க, வெளியில் இருப்பீங்க, செல்வாக்காக இருப்பீங்க, அங்கேருந்து பணத்தை சம்பாதிப்பீங்க. ஆனால் கவலை இல்லாத இருப்பீங்க. எல்லாருடைய எதிர்பார்ப்பு அப்போ தான். குடும்பம் பிரிஞ்சு இருந்த குடும்பம் ஒன்று சேர்கிற அமைப்பில் அங்கே வந்துடும். குழந்தைகள் சுபப்பிரிவோட வெளியூரில் படிக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும். வெளியூரில் நல்ல காலேஜ்லேயோ இல்லை நல்ல பள்ளிக்கூடத்துலேயோ சில பேர் கொஞ்சம் மாதம் 40,000 50,000 ஃபீஸ் கட்டி சின்ன வயசுலேருந்தே படிக்கிற அமைப்பெல்லாம் அங்கே கொண்டு வந்துவிட்டோம். ஒரு குதூகூல அமைப்புன்னா கணவன் மனைவி 2 பேரும் நல்ல சம்பளத்தில் இருப்பீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் பிள்ளைங்களை பெரிய ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்க முடியும். அந்த அமைப்பெல்லாம் அங்கே வந்திருக்கு. அதெல்லாம் நல்லாயிருக்கு. இந்த மாதம் போகாமல் அது ஓடும். இன்னும் 2 மாதத்துக்கு அப்படியே ஓடும். 10ஆம் இடம் நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியும் நல்லா இருக்கார். அப்போ அதெல்லாம் ஓடிட்டு தான் இருக்கும். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கை கூடுற அமைப்பு தான் இருக்கும். ஆக ஒரு சிலருக்கு என்ன செய்யும் அப்படின்னா குழந்தைகள் அமைப்பில் சில சிக்கல்கள் உண்டு வரும். ஒரு சில வயதான பெரியவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதே துளாராசிக்காரங்க பையன் கவனிக்கலான்னு போகுது. என்னை தொந்தரவு பண்ணாமல் தான் பரவாயில்ல, என்னை கஷ்டப்படுத்துகிறேன், என்கிட்ட அடிக்கடி பணம்னு கேட்டு தொல்லை பண்ணுறான். நான் மட்டும் எங்கிட்ட கொடுப்பேன். அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிது. அந்த வேலையை அவன் ஒழுங்காக பயன்படுத்த மாட்டேங்கிறான். மாதத்தில் 10 நாள் 15 நாள் லீவே போட்டுறான். வேலை கிடைச்சா வேலைக்கு ஒழுங்காக போகணும் பாப்பா. போகாமக்கிறதுக்கு கிரகங்கள் தான் காரணம். அதுக்கும் எப்பயுமே 10ல் ஒரு இந்த பாடலாம் விட்டுருங்க. 10ல் ஒரு பாவகிரகம், 10ல் சனி வந்தால் பாதிக்குங்கிறது தான் உண்மை. அது என்ன பண்ணுறது? துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து 9ஆம் இடத்தை சனி தொடர்பு கொள்கிறார். அப்போ 9 10 நல்லா இல்லைன்னு தானே அர்த்தம். ஆனால் சூரிய சந்திரர்கள் நல்லா இருக்கிறாங்க. பணம் வரும், நல்லா இருப்பீங்க. பணம் வரும், வருமானம் இருக்கும், நிம்மதி இல்லாமல் போயிடும். அப்போ வருமானத்துக்கு நிம்மதிக்கு என்ன கனெக்ட் அப்படின்னு பார்த்தா, வருமானங்கிறது காசு, நிம்மதிங்கிறது மனதை பொறுத்தது. இந்த காசு வந்தது, இந்த காசு வீணாக போச்சு. இந்த காசு இந்த செலவுக்காக வச்சுருந்தேன், அதுக்குள்ளே சொந்தத்தில் ஒரு காரியம் நடந்து போச்சு, அதுக்கு 10,000 செலவாகி போச்சு. இந்த 10,000 நான் மருந்து வாங்கலான்னு வச்சுருந்தேன், ஆனால் மருந்து வாங்க முடியல. வேறு செலவு, அந்த செலவு தவிர்க்க முடியாத செலவாக வரும். அப்படி தான் அந்த தவிர்க்க முடியாத அப்படிங்கிற அமைப்பில் தான் அதிகமாக வேலை செஞ்சிட்ருக்குங்கிறது தான் உண்மை.
அதனால் துளாராசிக்காரர்கள் எல்லாமே வந்து சில கஷ்டங்களையும் துக்கங்களையும் அனுபவிச்சிட்ருக்கிறீங்க. சனி பார்வையில் அது நடக்குது. பெரிய லெவல் பாதிப்புங்கிறதுங்களில் சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வருங்கிறது தான் உண்மை. துளாராசி அன்பர்கள் எல்லாமே பாதிப்புலேருந்து விலகிற மாதம் கார்த்திகை மாதம்.